நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் பரிச்சயம் என்ன? என்னை அன்னை என அழைத்தது ஏன்? நீ உனது அன்னையை தேடியவாறே இவ்விடம் வந்தது ஏன்? விரைவில் நீ இழந்த உனது அன்னையை திரும்ப பெறுவதற்கு இறைவனை வேண்டுகிறேன். கணேசனின் வேதனை வருத்துகிறது. எதிர்பார்ப்போடு சென்றான். தன் அன்னைக்கு எவர் நினைவு இருந்தாலும் இல்லாவிடினும் புதல்வனை மறவாள் என்று கருதினான். கணேசனை தேற்றுவதும் ஆசுவாசம் அளிப்பதும் சாந்தப்படுத்துவதும் அவசியம் நாராயணா. ஏனெனில் கணேசனால் தான் சிருஷ்டியினில் நன்மை பெருகத் துவங்கியது. அவனது வருத்தமும் வேதனையும் பூரண சிருஷ்டியிலிருந்து நன்மையை அபகரித்துவிடும் கேசவா. தந்தை அவர்களே, தந்தையே, தந்தை அவர்களே, என்னை அணைத்து அரவணைக்கவும் இல்லை. எவ்வாறு அவர்களால் என்னை மறக்க இயலும்? தன் புதல்வனை எவ்வாறு நினைவு மறந்தார்கள்? நான் தான் கணேசன் என்று நான் கூறியும் பலனில்லை. அதைத் தொடர்ந்து அன்னையே என்றும் அழைத்தேன். தயை கூர்ந்து என்னை அடையாளம் காணுங்கள் தாயே என்றேன். நான் யானையின் சிரத்தை பெறுவதற்கு காரணம் அவர்களே என்பதையும் அவர்களுக்கு நினைவுபடுத்தினேன். எனினும் பரிச்சயமற்ற எவரிடமோ உரையாடுவது போலவே பேசினார்கள். அவர்களது அந்த மறதியை சகிக்க இயலவில்லை. தந்தையே, இனி தாமே அன்னையின் நினைவுகளை மீட்டளிக்க வேண்டும். என் அன்னையை நான் திரும்ப பெற அருள வேண்டும்.
மற்றும் இந்த பரிபூர்ண சிருஷ்டியும் அன்னையின்றி நிறைவு பெற இயலாது. அத்துடன் முவ்வுலகிலும் அன்னையார் தான் இழந்த நினைவுகளை மீட்டளிக்க வல்லவர் தாம் மட்டுமே என்பதும் உண்மை. அன்னையார் விரும்புவதும் அதையே. எனது அன்னை எனக்கு வேண்டும் தந்தையே. தயை கூர்ந்து அன்னையை எனக்கு மீட்டளியுங்கள். அவர்களின்றி நான் ஜீவித்திருக்க இயலாது. இதை என் கோரிக்கையாக ஏற்க வேண்டுகிறேன். என்றும் நான் தம் ஆணைக்கு அடிபணிந்து நடப்பேன். என்னால் உங்கள் இருவருக்கும் மனவேதனை ஏற்படாது. தாமும் அன்னையும் எனக்கிடம் உத்தரவு யாதாயினும் அதை நான் சிறமேற்கொள்வேன். எனக்கு கருணை காட்டுங்கள். எனது அன்னை எனக்கு வேண்டும். மகாதேவா, இந்நிலை அகிலத்திற்கு அழிவை தர வந்தது. இதற்கு தாமே தீர்வு காணுங்கள். தேவி பார்வதியினது இதய வாயில் திறப்பது அவர்கள் விருப்பத்தையே சார்ந்தது என்பது சத்தியம். எனினும் மற்றொரு உண்மையும் உள்ளது. அவ்வாயிலானது தமக்காக மட்டுமே திறக்கும். ஆகட்டும் கணேசா, உனது அன்னை இழந்த நினைவுகளை மீட்டெடுப்பதற்கான பிரயத்தனத்தை துவக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இம்முறை உனக்கு தாய்மை உணர்வின் பூரண அனுபவம் பிரார்த்திக்க உள்ளது. ஒரு புதல்வன் அன்னையின் அரவணைப்பிற்கு ஏங்குகிறான். சமுத்திரதேவா, இக்குழந்தை யாருடையது அறிவீர்களா? இவனை வளர்க்கும் பொறுப்பை சமுத்திர தேவர் உனக்கு வழங்கியிருக்கிறார். இன்று முதல் இவன் உனது புதல்வனே. இவன் உனது மகன். உனது ஸ்பரிசம் பட்ட மறுகணமே இவனது தவிப்பு தீர்ந்தது. இவனது ஜனனம் சமுத்திரத்தின் அலைகளில் நிகழ்ந்துள்ளது. ஆகையால் இவன் இனி ஜலந்தரன் என்ற நாமத்தால் அழைக்கப்படுவான்.
ஜலத்தை கிரகித்துக் கொண்டார் இந்த ஜலந்தரன். என்றும் இவனை உனது பாதுகாப்பில் வளர்த்துவார். தாயே, இன்று ஏகாதசி ஆகும். நான் ஸ்ரீஹரியை ஆராதிப்பதற்கு வனத்தில் உள்ள ஆலயத்திற்கு செல்கிறேன். மறைந்திருப்பது யார்? கண் முன் தோன்றுங்கள். துறவியே, இவ்விதம் என் பாதையை மறிப்பது ஏன்? எவராலும் எவர் பாதையையும் என்றும் தடுக்க இயலாது. என்றும் நமது பாதையில் நாமேதான் தடையாகிறோம். தமது வார்த்தைகளின் பொருள் எனக்கு விளங்கவில்லை. தமக்கு வேண்டியது என்ன? தமக்கு என்ன வேண்டும்? என்ன அளிப்பீர்கள் தான்? நான் என்ன அளிக்க இயலுமா? தமக்கு வேண்டியது தமது தேவையை பொறுத்தது. எனக்கான தேவை யாதென்பதை அளிப்பவரால் மட்டுமே நிர்ணயிக்க இயலும். அதனால் தம்மிடம் எதையும் பெற இயலாது. தமது தாத்பரியம் யாது? எவர் தமது தேவையை தாமே அறியார், எவர் தன் குறித்த உண்மையையே அறியார்,
அத்தகைய நபரால் எனது தேவையை எவ்வாறு அறிய இயலும்? எனக்கு எதையும் வழங்கும் யோக்கியதை தமக்கு இல்லை தேவி. இது என்ன கூற்று துறவியே? தந்தையாரின் நோக்கம்தான் என்ன? தமக்கு பிக்ஷையிடும் உரிமை எனக்கு உள்ளதா இல்லையா என்பதனை நிர்ணயிக்க தாம் யார்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவராலும் பிக்ஷை அளிக்க இயலும். அளிப்பவருக்கு உள்ள தூய்மையே அவசியம். ஸ்ரீஹரியின் அருளால் எம்மிடம் வளம் நிறைந்துள்ளது. பிக்ஷையாக என்னால் எதையும் அளிக்க இயலும். ஏன் எனில் எனது உத்தேசமானது பிறரது நன்மையே, எனது சுயநல பூர்த்தி அல்ல. ஒருவேளை தாம் எமது யோகியதை மீது சந்தேகம் கொண்டிருந்தால் தமது தேவை யாதென்பதை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை என்று எண்ணினால் என் தகுதி யாதென தாமே எமக்கு பரிச்சயம் செய்வியுங்கள். தமது பரிச்சயம் அது அவசியம் அல்ல தேவி. தமது பரிச்சயம் அளியுங்கள். தமது எந்த கேள்விக்கும் விடையளிக்க வேண்டியது அவசியமாக தோன்றவில்லை. உண்மையில் தாம் எவர் என்பதை தாமே அறியாத குழப்பம் ஏற்பட்டுள்ளதா? நான் பார்வதியாவேன். அரசகுமாரி பார்வதி. பர்வதராஜருக்கும் ராணி மைனாவதிக்கும் நான் புதல்வியாவேன். இச்சமயம் நீங்கள் நிற்கும் பூமியானது எனது தந்தையின் சாம்ராஜ்யமே. அரசகுமாரியா? மகாராஜா மகாராணியின் புதல்வியா? இதை கடந்த தம் பரிச்சயம் பார்வதியா? இது எத்தகு வினா? எந்த நபரையும் குடும்பத்தின் பந்தங்கள், அவர் வசிக்கும் இடம், அவர் தோற்றத்தால் தான் அடையாளம் காண்பார்கள். அவ்வகையில் தாம் ஒரு துறவி. ஜடாமுடியும் சர்ப்பத்தையும். என் வினாவிற்கு இது விடையல்ல தேவி. சரீரத்தை கடந்தது, பந்தங்களையும் கடந்தது தமது பரிச்சயம் யாதது? தம் மனக்கண்ணால் அதனை காண முடியவில்லை என்பது தெளிவாகிறது. தம் விழிகளை மூடி தமது உண்மை அடையாளத்தை தேடத் தயாரா? நான் தான் கூறினேனே, தமது வினாக்களுக்கு விடையளிப்பது அவசியம் என்று எனக்கு தோன்றவில்லை. தாம் யார் என்ற குழப்ப நிலை, முழுமையற்ற தன்மை மற்றும் தவிப்பிற்கான தீர்வு ஆள் மனதில் தாம் தேடுவதால் மட்டுமே தமக்கு கிட்ட இயலும். சத்தியத்திலிருந்து தப்பி ஓடினால் அதை எவ்வாறு உணர்வீர்கள் தேவி? என்னை காண வேண்டாம், விழிகளை மூடி தம்மையே காண முயலுங்கள்.
விடையேதும் கிட்டியதா? தம்மை சார்ந்த சத்தியத்தினை தாம் உணர்ந்தீர்களா?